தூங்கி எழுந்ததுமே தன்னுடைய பாட்டியின் ஓவியத்தை பார்க்கறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தார் அக்பர். அதை மிகுந்த ராசியாகவும் அவர் நினைச்சாரு. ஒரு நாள் அக்பரின் அறைக்குள்ள சிப்பாய் ஒருத்தன் தெரியாம வந்ததால பாட்டியின் ஓவியத்துல விழிக்காம அந்த சிப்பாயோட முகத்துல தவறுதலா விழிக்கிறாரு. அந்த நாள் முழுவதும் அக்பருக்கு ஒரே பிரச்சனையாகவே இருக்கு. சிப்பாய் முகத்துல விழிச்சதால தான் இவ்வளவு பிரச்சனைகள்னு அக்பர் நினைக்கிறாரு. அதனால கோபப்பட்டு அந்த சிப்பாயை தூக்கில போட சொல்றாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பீர்பால் வேக வேகமா அரசவைக்கு வராரு. ஏன் அவனை தூக்கில போடுறீங்கன்னு கோபமா கேட்கிறாரு. இந்த சிப்பாயின் முகத்துல விழித்ததால அபசகுணமா நாள் முழுவதும் எனக்கு பிரச்சனைன்னு அக்பர் சொல்றாரு. அதுக்கு பீர்பால் பயங்கரமா சிரிக்கிறாரு. அக்பர் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கிறாரு. நீங்க அவன் முகத்துல விழித்ததால உங்களுக்கு வெறும் பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த சிப்பாய்க்கு உயிரே போக போகிறதே. அப்போ யாருடைய முகம் அபசகுணமானதுன்னு கேட்கிறாரு பீர்பால். அக்பர் தன்னுடைய தவறை உணர்ந்து சிப்பாயை விடுதலை பண்றாரு. பிரச்சனைகளுக்கு சகுனம் மட்டுமே காரணம் கிடையாது.